மச்சான் எங்கடா இருக்க? உன்னை தேடி தானே மேலே வந்த, உன்னை மேலே ஆளை காணோம். நீ மேலே எல்லாம் வராதுடா. சீக்கிரம் பைக் ஸ்டார்ட் பண்ணி கோயிலுக்கு பின்னாடி வாடா, நானும் அங்கே தான் வந்துட்டு இருக்கேன். ஏய் என்னடா ஆச்சு? ஏன்டா ஒரு மாதிரி பதட்டமா பேசுற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ சீக்கிரம் வா. ஹே திவ்யாக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டியாடா? கார்த்திக் அதெல்லாம் நம்ம அப்புறமேட்டு பேசிக்கலாம், நீ முதல்ல பேக் சைடு வாடா ப்ளீஸ்டா. சரி ஓகே ஓகே, நான் பைக் எடுத்துட்டு வந்துடுறேன், நீயும் சீக்கிரம் வா. என்னனாலும் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் என்ன. ஓகே சீக்கிரம் வாடா. சரியான ஒன்னா நம்பர் பயந்தாங்கொல்லியா இருக்கான். என்னை வந்து ப்ரப்போஸ் பண்ணுவான்னு பார்த்தா பின்னாடி வந்தவன் அப்படியே போயிட்டானே. இந்த மாதிரி ஒரு பயந்தாங்கொல்லி பையன் எனக்கு வேணவே வேணாம். ப்ரப்போஸ் பண்ணுறது கூட இவனுக்கு தைரியமே இல்லை. நான் பேசாமல் வீட்டில் காட்டுறவங்களே கல்யாணம் பண்ணிட்டு போயிட போகிறேன். ஹே திவ்யா, உன்னை எங்கெங்கெல்லாம் தேடுறது? நீ இங்கே தான் இருக்கியா? எதுவும் பிரச்சனை எதுவும் இல்லைல்ல? பிரச்சனையா? எங்கேருந்து பிரச்சனை வர்றது? அவன் தான் என்கிட்ட பேசவே இல்லையே. பயந்தாங்கொல்லி பயந்து ஓடிட்டான். பயந்து போயிட்டாங்களா? ஐயோ என்னடி ஆச்சு? சின்ன பொண்ணாத்த வந்திருந்தாங்கடி கோயிலுக்கு, நீ அவங்கள பாத்தியா? என்னது சின்ன பொண்ணாத்த கோயிலுக்கு வந்திருந்தாங்களா? இல்லையே நான் பார்க்கலையே. உங்க ரெண்டு பேருக்கு பின்னாடி தான் வந்துட்டு இருந்தாங்க, நீ பார்க்கலன்ற. ஒருவேளை சின்ன பொண்ணாத்த கிட்ட விஜய் பேசியிருப்பான்னு நினைக்கிறேன். எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்ற? இல்லடி, என்கிட்ட பேச ட்ரை பண்ணி பின்னாடியே வந்துட்டு இருந்தான். நான் வேணே அவனை அலைய விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி கோயிலுக்குள்ள போயிட்டேன். சரி பின்னாடி வருவான்னு பார்த்தா ஆளை காணோம். வெளியே வந்து தேடினா அப்பயும் அவனை ஆளை காணோம். ஒருவேளை சின்ன பொண்ணு அத்தைக்கிட்ட தான் பேசியிருப்பாங்களோ என்னன்னு தெரியலையே. நீ கால் பண்ணி கேள்றி. சரி ஓகேடி. சின்ன பொண்ணு அத்தை போயிட்டாங்களா? இல்லை இங்கே தான் இருக்காங்க. நம்ம அவங்க கண்ணில் மாட்டக்கூடாது, அதுக்குள்ளே நம்ம போயிடணும். வா நம்ம வீட்டுக்கு போகலாம். சரிடி வா போகலாம். ஹாய், அம்மா அப்பாவும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வாமா. என்னடி இது, வீடு திறந்து போட்டுட்டு உள்ள இருக்க? தெரியாத ஊர்ல வந்து இருந்துட்டு இப்படியா இருக்கிறது? பூட்டி வைக்கணும்னு தெரியாதா? அம்மா நீங்களும் அப்பாவும் வரேன்னு சொன்னீங்களம்மா, அதனாலதாம்மா திறந்து வச்சேன். இவ்வளவு நேரம் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் வந்திருந்தாங்க, அவங்க கூட பேசிட்டு இருந்தேன்னா அதான் சரி நீங்க வர நேரமாச்சேன்னு கொஞ்ச நேரம் திறந்து வச்சேன். அது சரிடி, ஆனா இந்த மாதிரிலாம் திறந்து போடக்கூடாது என்ன, சரியா? சரிங்கம்மா. அப்பா இங்க கார் பார்க் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க. சரிங்கம்மா. அம்முக்குட்டி வாங்கப்பா. செல்லம் எப்படிமா இருக்க? ஒரு நாள் என் புள்ள என்னமா இழைச்சு போயிடுச்சு. ஆமா ஆமா, ஒரு நாள் அப்படியே துரும்பா அழைச்சு போயிட்டா. ஓவரா உருட்டாதீங்க. உனக்கு பொறாமடி, தள்ளு. எப்படிமா இருக்க? ரொம்ப நல்லா இருக்கேன்ப்பா. அந்த பையன் நல்லா பாத்துக்கிறான்ல? அதெல்லாம் ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்கப்பா. உன்னைய நினைச்சாதான் ஒரே கவலையா இருக்கு. எங்க அந்த பையன் ஒழுங்கா பாத்துக்கிறானோ இல்லையோ அப்படின்னு நினைச்சு நினைச்சு ஒரே கவலையா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா, ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. சரி நீங்க ரெண்டு பேரும் உட்காருங்க, நான் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். என்னது, நீ காஃபி போட போறியா? பா இந்த கிண்டல் தானப்பா வேணான்றது, நான் நல்லா தப்பா போடுவேன், நீங்க உட்காருங்க. சரிம்மா. பாத்தீங்களாங்க என் வளர்ப்ப? என்ன பொறுப்பா காஃபி போட போயிருக்கா பாத்தீங்களா? ஆமாண்டி, சொல்லிக்கோ உடனே உன் வளர்ப்புன்னு. நம்ம வீட்டுல புள்ள வேலை பார்க்காம இருக்கும் போதெல்லாம் நீங்க என்ன வளர்த்தீங்க, பிள்ளைய வேலையை பார்க்க மாட்டீங்க அப்படின்னு என்னைய சொல்லுவ. இப்ப அவ வீட்டுல அவன் வேலை பார்க்கும்போது ஏன் வளர்ப்ப பாத்தீங்களான்னு கேக்குறியா? சரி சரி விடுங்க விடுங்க. சரி நீங்க இங்க உட்காந்துட்டு இருங்க, அவ உள்ள போய் என்ன பண்றான்னு எனக்கும் தெரியல, நான் போய் ஏதாச்சும் ஹெல்ப் பண்றேன். சரிடி. அடியை பலகாரத்தை விட்டுட்டு போற, கொண்டே கூடு, நம்ம மாவ சாப்பிடுவா. மறந்துட்டேன். சரி நான் எடுத்துட்டு போறேன், நீங்க இங்கே உட்காந்துருங்க. சரிடி. அந்த அக்கா திவ்யா கிட்ட போய் எதுவும் கேட்டிருப்பாங்களா? திவ்யாக்கு இப்போ கால் பண்ணலாமா வேணாமா? ஒரே கன்ஃபியூஷனா இருக்கே. இன்னும் அவ்வளோ கேள்வி கேட்டவங்க திவ்யாவை கிட்ட கேட்காம இருந்திருப்பாங்க. அதுக்கு திவ்யா எப்படி ஆன்சர் பண்ணியிருப்பா? நான் கோவிலில் வச்சு அவளை மீட் பண்ணியிருக்கே கூடாது, வேற எங்கேயாச்சும் கூப்பிட்டுருக்கணும். எல்லாம் ஏன் தப்பு தான். விஜய், விஜய், ஹே விஜய். எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். என்னையே அந்த திட்டினவங்க திவ்யாவை என்னென்ன கேட்டிருப்பாங்களோ. ஹே மச்சான். என்னடா கூப்பிட்டியா? டேய் இவ்வளோ நேரம் உன்னை விஜய் விஜய்னு கூப்பிட்டுட்டு இருந்தா கூப்பிட்டியான்னு கேட்குற, என்னடா யோசிச்சுட்டு இருக்க? அது அது ஒன்றும் இல்லைடா. இப்போ சொல்ல போறியா என்ன? கோயிலுக்கு போனோம், திவ்யாவை பார்த்தோம், திவ்யா கிட்ட பேசினேன், அப்புறம் பதட்டமா இருந்தேன், என்னாச்சுன்னு கேட்ட சொல்லவே மாட்டேங்கிற. நம்ம இப்போ கார்த்திக் கிட்ட சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லது. நான் ஏதாவது சொன்னால் கண்டிப்பாக அவனும் கஷ்டப்படுவான், அதனால நம்ம சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லது. உன்னைய தானே கேட்குறேன், என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்க? இல்லடா யோசிக்கலாம் இல்லடா. என்னதான்டா ஆச்சு? ஏன்டா கோயிலேருந்து வந்ததுலேருந்து ஒரு மாதிரியே இருக்க? என்னடா பிரச்சனை உனக்கு? அது ஒன்றும் இல்லைடா, நான் தைரியத்தெலாம் வர வச்சுட்டு திவ்யா கிட்ட ப்ரொபோஸ் பண்ணலான்னு போனேன்.
ஆனால் அவளை பார்த்தாலே என்னன்னு தெரியல, கை கால்லாம் நடுக்குதுன்னு திரும்பி வந்துட்டேன்டா. ஒரு நல்லா நடந்துட்டு இருந்த சுச்சுவேஷனை மிஸ் பண்ணிட்டேன்னு ஒரு மாதிரி வருத்தமாக இருக்கு. ஏண்டா அப்போ இன்னைக்கும் நீ சொல்லலையா? இல்லடா சொல்லல. அட போடா, நான் வேற என்னமோன்னு பயந்துட்டேன். என்னன்னு பயந்த? அரணி சொன்னா அவங்க வீட்டு பக்கத்துல ஏதோ ஒரு அக்கா இருக்காங்களாம். அந்த அக்கா சரியான பஜாரியாம். அந்த அக்காவும் கோயிலுக்கு வந்திருக்காங்க. எங்க விஜய் அண்ணாவையும் திவ்யாவையும் பார்த்துருவாங்களோ, உங்க 2 பேர் மாட்டிக்க போறாங்களோ. அந்த அக்கா வந்துட்டு ரொம்ப பேர் வாயாடி நல்லா உளற வேற செய்வாங்க. என்ன ஆக போகுது அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தா. அந்த பயத்துல தான் நான் உடனே தேடி வந்தேன். அந்த அக்காவை பத்தி வேற என்ன சொன்னா? ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்கன்ற மாதிரிலாம் சொன்னாளா? அப்படிலாம் எதுவும் சொல்லலடா. என்ன கொஞ்சம் ஓட்டவாயி ஓவரா பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு சொன்னா, வேற எதுவும் இல்ல. வேற எதுவும் அவ சொல்லலையா? இல்ல, என்னாச்சு? அந்த அக்காவை நீ பாத்தியா? சேச்சே இல்லடா, நான்லாம் பார்க்கல. அப்புறம் ஏன்டா இவ்வளோ துருவி துருவி கேள்வி கேட்டுட்டு இருக்க? அது வந்து அடுத்த டைம் கொஞ்சம் உஷாரா இருக்கலாம்ல, அதனால தான் கேட்டேன். சரி அந்த அக்காவை விடு. நீ என்ன திவ்யாவுக்கு ப்ரொபோஸே பண்ண மாட்டேங்கிற? ரொம்ப பயமா இருந்துச்சுடா, அதான்டா பண்ண முடியல. ஏண்டா பயமா இருக்குன்னு 3 வருஷமும் ஒன் சைடா லவ் பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு சுத்தமா புரியவே இல்லை. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல லவ் பண்ண ஆரம்பிச்ச, காலேஜே முடிய போது இன்னும் போய் ப்ரொபோஸ் பண்ணாம இருக்க. கேட்டா பயம் பயம்னு சொல்ற. பேசாம நீ திவ்யாவை மறந்துரு. ஏய் என்னடா இப்படி சொல்ற? எப்படி என்னால திவ்யாவை மறக்க முடியும்? இது என்ன 1 மாசம் 2 மாசம் காதல, 3 வருஷம் அவ பின்னாடி சுத்திட்டு இருந்திருக்கேன். திவ்யா தான் என்னோட லைஃப் பார்ட்னர், அவ்வளோ கனவு காண்டு வச்சிருக்கேன். இப்படி அசால்ட்டா திவ்யாவை மறந்துருன்னு சொல்ற. அதுக்கு பதில் நீ என்ன செத்துருன்னு கூட சொல்றா, சந்தோஷமா சாகுறேன். என்னால் திவ்யாவெல்லாம் மறக்க முடியாது. அடே ஏன்டா அப்படிலாம் பேசுற? மச்சான் நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளுடா. நம்ம இப்படியே பண்ணிட்டு இருந்தோம்னா நாட்கள் ஓடிட்டே இருக்கும். காலேஜ் முடியறதுக்கு இன்னும் 3 மாசம் கூட இல்ல. காலேஜ் முடிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா திவ்யாவுக்கு வேற ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அதுக்குள்ள நீ போய் ப்ரப்போஸ் பண்ணாதானே? திவ்யா வேற ஒரு பையனும் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டானா நீ சந்தோஷமா இருப்பியா என்ன? திவ்யா இல்லைன்னா கண்டிப்பா நான் சந்தோஷமா இருக்க மாட்டேன். அவளே என் லைஃப்பை விட்டு போயிட்டா நான் மட்டும் எதுக்கு இருக்கணும்? நானும் செத்துருவேன்டா. டேய் லூசு மாதிரி பேசாதடா. நம்ம வேணா ஒன்று பண்ணுவோமா? என்னடா? நம்ம ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு திவ்யா வீட்டில் போயிட்டு திவ்யாவை பொண்ணு கேட்டுருவோம். ஏன் நடக்கிற காரியத்தை பேசுடா? எப்படிடா நம்ம 2 பேர் போய் பொண்ணு கேட்கறது? இப்படியே நம்ம யோசிச்சுட்டே இருந்தா வேற எவனாவது வந்து திவ்யாவை பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவான். அப்புறம் அன்னைக்கு சொன்ன மாதிரி தான் போய் அவ கல்யாணத்துல வரவங்களுக்குலாம் கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்குற கதையா தான் நடக்க போகுது பாரு. டேய் ஏன்டா இப்படிலாம் பேசுற? எனக்கு மனசு வேற ரொம்ப கஷ்டமா இருக்குடா. பின்ன என்னடா, நீ இப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தா என்னதான்டா பண்ண முடியும்? நம்மளும் ஒரு ஸ்டெப் எடுக்கணுமா இல்லையா? நீ ஒன்றும் கவலைப்படாத. நாளை காலையில போறோம், திவ்யா வீட்டில் போயிட்டு திவ்யாவை பொண்ணு கேட்குறோம். என்னனாலும் பார்த்துக்கலாம்டா. உன்கிட்ட நான் இருக்கேன்டா. மச்சான் அதெல்லாம் செட் ஆகாதுடா. அதே எப்படி நீ தைரியமா செட் ஆகாதுன்னு சொல்ற? ஆமாண்டா, எனக்குன்னு அம்மா இல்லை, அப்பா இல்லை, யாருமே இல்லை. நான் ஒரு அனாதை. ஒரு அனாதையை நம்பி எப்படிரா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க? டேய் உன்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சும்மா சும்மா நான் ஒரு அனாதைன்னு சொல்லாதன்னு சொல்லி. அப்ப நாங்களாம் உனக்கு இல்லையா? என் அம்மா இருக்காங்க, என் தங்கச்சி இருக்கா, நான் இருக்கேன், என் பாட்டி தாத்தா எல்லாரும் இருக்காங்க. சும்மா சும்மா எப்ப பார்த்தாலும் அனாதைன்னு சொல்ற. அப்ப எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு மனுஷங்களா தெரியலையா? அப்ப என்ன மச்சான்னு சும்மா தான் கூப்பிடுற. எங்க அம்மாவை சும்மா நீயும் அம்மா அம்மான்னு கூப்பிடுற, அப்படித்தானே? ஏதோ பேச்சுக்குன்னு கூப்பிடுற. அப்ப மனசார கூப்பிடல, மனசார எங்களெல்லாம் ஒரு உறவாவே நீ நினைக்கல, அப்படித்தானே? நீ ஏன்டா அப்படிலாம் பேசுற? பின்ன வேற எப்படி பேசுறதுதான்? நான் உன்னை சும்மா மச்சான்னு கூப்பிடுறேன்னு நினைச்சிருக்கியா? நான் உன்னை உறவா தான் பாக்குறேன். அதனாலதான் உன் வாயிலேருந்து உன்னை மச்சான்னு கூப்பிடுறேன், சரியா? இன்னொரு தடவை நான் அனாதன்ற பேச்சுல எடுத்துட்டு வந்தேன்னு வையேன், பிச்சிருவேன்டா படவா. ஹே சரி விட்றா, தெரியாம சொல்லிட்டேன்டா, சாரிடா. என்ன சாரி? என்ன சாரி? நீ இந்த வார்த்தையை யூஸ் பண்ணும் போதுல எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? உனக்கு எங்க தெரிய போகுது? நீ பாட்டுக்கு அசால்ட்டா சொல்லிட்டு போயிடுவ. சரிடா நான் மன்னிச்சிடுறா, இனிமேட்டு சொல்லலடா. சரி இப்ப சொல்லு, உனக்குன்னு யாருமே இல்லை தானே? நீ ஒரு அனாதை தானே? யார் சொன்னா நான் ஒரு அனாதைன்னு? எனக்கு அம்மா இருக்காங்க, நீ இருக்க, பாட்டி தாத்தா எல்லாருமே இருக்காங்க. நான் எப்படி அனாதையாவேன்? ஆ இன்னொரு தடவை வாயில இருந்து அனாதைன்ற வார்த்தை வரட்டும், வாயில ஏறி மிதிக்கிறேன். சரி விட்றா.
மச்சான் நான் உண்மையிலே ரொம்ப கொடுத்து வச்சவேன்டா. ஏன்டா? பின்ன உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு எனக்கு ஃப்ரெண்டாக கிடச்சிருக்கான்ல. நீ மட்டும் என் வாழ்க்கையில் இல்லைன்னா நான் என்ன இருப்பேன்னு எனக்கே தெரில. என்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிற. நீ எனக்கு கிடைச்ச வரம் தெரியுமா? யார் என்னை விட்டு போனாலும் உன்னை மட்டும் நான் என் வாழ்நாளில் மிஸ் பண்ணவே கூடாதுன்னு நினைப்பேன்டா. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் யாரோ சொன்னாங்க திவ்யா எனக்கு கிடைக்கலன்னா நான் செத்துருவேன்னு. அப்போ திவ்யா முக்கியமா இல்லை இந்த கார்த்திக் முக்கியமா? டேய் மச்சான் என்னடா இப்படிலாம் கேட்குற? பின்ன வேற எப்படி கேட்கறது? சொல்லு, திவ்யா முக்கியமா இல்லை நான் முக்கியமா? மச்சான் மச்சான் எனக்கு ரெண்டு பேர் இல்லடா திவ்யா விட எனக்கு நீதானா முக்கியம். அப்படியா? அப்ப திவ்யா வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு போட்டோம். டேய் என்னடா? சரி சும்மா தான் சொன்னேன். சரி நீ எதை பத்தியும் யோசிக்காத. கண்டிப்பா திவ்யா உனக்கு தான். நாளைக்கு நம்ம போய் பொண்ணு கேட்கலாம். நீங்க எதையும் யோசிக்காத சரியா? சரிடா பார்க்கலாம். அண்ணா அண்ணா உள்ள வரலாமா? வாடா பாப்பா. அண்ணா அம்மா உங்களுக்கு காஃபி வேணுமான்னு கேட்டுட்டு வர சொன்னாங்கண்ணா. காஃபி குடிக்கிறீங்களா? இல்லம்மா எனக்கு காஃபி எதுவும் வேணாம். சரிங்கண்ணா. விஜய் விஜய் சொல்லுமா. உங்களுக்கு காஃபியா டீயா விஜய்? இல்லம்மா எனக்கும் எதுவும் வேணாம். ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா? இல்லம்மா எதுவும் வேணாம். சரி ஓகே. ஹரியை உனக்கு தான் அடுப்பே ஒழுங்கா பற்ற வைக்க தெரியாதே. உங்க அப்பா கிட்ட நான் காஃபி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா சொல்லிட்டு உள்ள வர. ஆமா ஆமா நீ தான் அப்படி எல்லாத்தையும் எனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்த பாரு. எனக்கு காஃபி போட தெரிய. அடிப்பாவி எத்தனை நாள் வாடி வந்து கத்துக்கடி. அடுப்பை இப்படி பற்ற வைக்கிறது சமையல் எப்படி செய்யறதுன்னு கத்துக்கடின்னு சொல்லி கூப்பிட்டு அப்பெல்லாம் வராம இப்ப என்னையவே வந்து குறை சொல்றியா? அட போமா. இருந்தாலும் நான் அப்படிலாம் சொல்லும் போது என் மண்டியில் அடிச்சு வாடி கத்துக்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கலாம்ல. சரி விட்ரி, அதான் நான் கற்று தராமே உனக்கே எல்லாமே தெரியுதுல. இந்த பாரு தைரியமா காஃபிலாம் போட வந்திருக்க. சரி போடு பார்ப்போம். ஆமா ஆமா போடுறாங்க திரும்பி கை காலில் ஊத்திக்கிறதுக்கு. என்னடி கை காலில் ஊத்திக்க போற? ஆமா வந்தவங்களுக்கு காஃபி போட்டு தரலான்னு காஃபி போடுறேன்ற பேர்ல கை காலெல்லாம் ஊத்திக்கிட்டேன். அப்புறம் அந்த சின்ன பொண்ணாக்கா வந்துட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க போட்டு கொடுத்தாங்க. அதுல கொஞ்சம் காஃபி இருக்கு, அதை சூடு பண்ணி உங்க 2 பேருக்கு எடுத்துட்டு வரலான்னு தான் வந்தேன். அடிப்பாவி அது தெரியாம உங்க அப்பா அங்க பெருமையா பேசிட்டு இருக்காரு பாத்தியா? என் பொண்ணுக்கு எல்லாம் தெரியுது, என் வளர்ப்ப பாத்தியா அப்படி இப்படின்னு. சரி விடுமா சொல்லிடாத. அது சரி சரி பையில என்ன குடிக்கவே மறந்துட்டேனா? இந்தா நான் தான் சொன்னேன்ல வடை பாயாசம் செஞ்சேன்னு. அப்படியே மத்தியானத்துக்கு கொஞ்சம் பிரியாணியும் செஞ்சு எடுத்துட்டு வந்தேன். இந்த சாப்பிடு. நீயே இவ்வளோ தீனி வாங்கிட்டு வந்திருக்கியா? இப்பதான் நீ பார்க்க வந்தவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா தீனி வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அதே நான் எப்படி தின்னு முடிக்க போறேன்னு தெரியல. இப்ப இது வேற வாங்கிட்டு வந்திருக்கியா? ஆமா ஆமா அப்படியே திங்காத மாதிரி தான். நல்லா திங்கிய புள்ள தானே, தின்னு. சரிங்கம்மா. இந்தா ஜெசிகா. என்னம்மா? இதுல ஒரு 20,000 ரூபாய் இருக்கு, இந்த மாசம் செலவுக்கு வச்சுக்கோங்க. அம்மா எதுக்குமா காசு எல்லாம்? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்மா. இல்லடி மாப்பிள்ளை வேற வேலைக்கு போல, ஃபாரினுக்கு போறாருன்னு சொன்னேன். நான் ஃபாரினுக்கு போக வேணாம், அப்பா எதுவும் பிஸ்னஸ் பண்ணி தரேன் இங்கே இருக்கட்டும்னு சொல்லி சொன்னேன்ல. அதுக்கு இப்படி கொஞ்சம் நாள் ஆகும். அது வரைக்கும் எப்படி சமாளிப்பீங்க? அதுக்கு தான் இந்த காசை வச்சுக்கோ. அம்மா வேணாம்மா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா. அட புடிடினா வச்சுக்கோ. ஆனா அம்மா ஆவனாலாம் இங்கே பேச வேணாம், வச்சுக்கோலாம் வச்சுக்கோ. சரிங்கம்மா. அப்புறம் உனக்கு எப்போ காசு வேணும்னாலும் மாப்பிள்ளைக்கு எப்போ காசு வேணும்னாலும் நீ வந்து அப்பா கிட்ட கேளு. அப்பா கால் எடுக்கலன்னா என்கிட்ட கேளு, நான் உனக்கு போட்டு விட்றேன். அதெல்லாம் இருக்கட்டும்மா நாங்கள் பார்த்துக்குறோம். அட சும்மா இருடி. ஒரு மாதத்துக்கு நீ எவ்வளோ செலவு பண்ணுவேன்னு தான் தெரியாதா? மாப்பிள்ளை வேலை வீட்டுக்கு போகாம இருக்காரு, அவர்னால அதெல்லாம் உனக்கு செய்ய முடியுமான்னு தெரியல. நாங்க செஞ்சுட்டு போறோமே, என்ன இப்ப கல்யாணம்னா புள்ளி அப்படியே கையை விட்டுறதா? சரிம்மா. என்ன அசிங்கப்படுத்ததே எங்க அம்மாவுக்கு ஒரு பொழப்பா போயிட்டு இருக்கு. எத்தனை தடவை தான் நானும் சொல்றதும் அந்த ஆளோட பேசாதீங்கன்னு எப்ப பார்த்தாலும் அந்த ஆளோடய பேசிட்டு இருக்காங்க. அசிங்கமா காசை வேற வாங்கிட்டு வராங்க, அது என் பேரு சொல்லி. உங்களை என்ன பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. ச்சே. ஜெசிகா வாங்க விமல். நல்லா வெந்நீர் வை, பயங்கரமா தலைவலிக்குது, நான் போய் குளிக்கிறேன். விமல் அப்பா வந்திருக்காங்க பார்க்கலையா? ரொம்ப தலைவலிக்குது ஜெசிகா, நான் அப்புறம் வந்து பேசிக்கிறேன். எனக்கு கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடு ப்ளீஸ். விமல் என்னமா இது, உன் வீட்டுக்காரன் எப்படி இருக்கான்? அப்பா அது வந்து என்ன இது கொஞ்சம் கூட நாகரிகமே தெரியல. மாமனார் வீட்டுக்கு வந்திருக்காரு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்றதுக்கு என்ன? அவன் பாட்டுக்கு வரான், அவன் பாட்டுக்கு போறான். அப்ப இந்த வீட்டுல எனக்கு என்ன மரியாதை? அப்பா அவர் ஏதோ வெளியே போயிட்டு வந்த டென்ஷன்ல பேசிட்டு போயிட்டாருப்பா. ஏதோ தலை வேற வலிக்குதுன்னாருல, அதனால தான் போயிட்டாரு. இதெல்லாம் ஒரு சாக்கு.
வீட்டுக்கு மாமனார் வந்திருக்காரு, அவர்கிட்ட பேசாம எப்படி நைஸ் எஸ்கேப் ஆகலான்ற ஷாக்ல அந்த பையன் அப்படி பண்ணிட்டு போறான். என்னங்க ஆச்சு? ஏங்க இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? இன்னும் என்ன ஆகணும்? இந்த விமல் பையன் அவன் பாட்டுக்கு வரான், என்னைய பார்த்துட்டு ஒரு வார்த்தை கூட பேசாம அவன் பாட்டுக்கு எழுப்பிட்டு போறான். கேட்டா தலைவலிக்குதுன்றான். எங்க வெளியே போயிட்டு வந்ததுல ஏதாவது தலைவலியா இருந்திருக்கோங்க. என்னதான் தலைவலியா இருந்தாலும் மாமனாருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்துதான் ஆகணும். எனக்கு அப்பயே தெரியும் இந்த பையனால கல்யாணம் பண்ணி வச்சா இப்படிதான் நடக்கும்னு. அப்பா அப்படிலாம் எதுவும் இல்லப்பா, அவர் உண்மையிலே ரொம்ப நல்ல பையன்பா. என்ன நல்ல பையனோ, ஒரு உறவை மதிக்க கூட தெரியல, இவன் என்ன நல்ல பையன்? அப்படிலாம் இல்லப்பா, அவர் எல்லாரையுமே மதிச்சுதாப்பா பேசுவாரு. அவருக்கு ஏதோ உடம்பு முடியல போல, அதனால தாப்பா வந்தவன போயிட்டாரு. என்ன போயிட்டான்? சம்பாதிக்க துப்பு இல்லாதவன் ஒரு மாமனாரை பார்த்து மாமனார் சொல்றதுக்கு வாய் வலிக்குதா? ஏங்க இப்படிலாம் பேசாதீங்க. என்ன பேசாதீங்க? என் மகளை பார்க்கலான்னு வந்தா சீ அவமானமா இருக்கு எனக்கு. அப்பா சாரிப்பா. நீ என்னதுக்குமா சாரி கேக்குற? நான் இதுக்குதான் படிச்சு சொன்னேன், நம்ம மதத்துல பையனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. நம்ம மதத்துல பையனை கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா அந்த பையன் அவ்வளவு மரியாதையா இருந்துப்பான். இவனுக்கு நம்மள பார்த்தா இலக்காரமா இருக்கு போல, அதனாலதான் வந்து பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போறான். அப்பா அப்படிலாம் எதுவும் இல்லப்பா, நீங்க தேவையில்லாம எதுவும் நினைச்சுக்காதீங்கப்பா. இன்னும் என்ன நினைச்சுக்க வேண்டியது இருக்கு? இந்தாடி வாடி நம்ம வீட்டுக்கு போவோம். அப்பா என்னங்க, இருங்க கொஞ்ச நேரம் கழிச்சு போவோம். நீ என் கூட வரதா இருந்தா வா. இந்த மாதிரி அசிங்கப்படுத்துற நம்ம வீட்டுல என்னால ஒருபோதும் இருக்க முடியாது. இப்ப நீ என் கூட வரியா இல்ல இங்கே இருக்கியா? ஏங்க கொஞ்சம் இருங்க, பொறுமையா. ஏங்க இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? இது என் மான பிரச்சனை. வரினா வா, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இதுக்குதான் படிச்சு சொன்னேன் இந்த பையனை கட்ட வேணான்னு. 2 பேர் கேட்டீங்களா? இப்ப யார் அவமானப்படுறது? ஒரே அசிங்கமா இருக்கு. என் கூட வரதா இருந்தா வா, இல்லைன்னா இங்கே இரு. இங்க இருங்க, வரேன். பாத்துக்க ஜெசிகா. அப்பா 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 போவாதீங்கப்பா. அப்பா ப்ளீஸ்ப்பா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கப்பா.